அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. பிறப்பிலும் இயேசு இறப்பிலும் எம்மை பெருமை செய்தாரே புனித பேரன்பார். பிறப்பிலும் இயேசு இறப்பிலும் நம்மை பெருமை செய்தாரே புனித பேரன்பார். பிறந்த நம் வாழ்வின் பயன் பெற வேண்டும், பிறந்த நம் வாழ்வின் பயன் பெற வேண்டும், பிறரையும் நம்மை போல் நிலைத்திட வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரே, நான் உமது இரக்கத்தில் நம்பிக்கை வைத்தேன், உமது மீட்பில் என் இதயம் அக்களித்தது. எனக்கு நன்மை செய்த ஆண்டவரை போற்றி பாடுவேன். தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரியை உங்களையும் நம்மிடையவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இறையாவியே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் என்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
முதல் வாசகம். ஞானமே எல்லாவற்றிற்கும் முன்னர் உண்டாக்கப்பட்டது. சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. ஞானமெல்லாம் ஆண்டவரிடம் இருந்தே வருகின்றது. அது என்றும் அவரோடு இருக்கின்றது. கடல் மணலையோ மலைத்துளியையோ முடிவில்லா காலத்தையோ யாரே கணக்கிடுவர்? வான்வெளியின் உயரத்தையோ நில உலகின் அகலத்தையோ ஆழ்கடலையோ ஞானத்தையோ யாரே தேடிக் காண்பர்? எல்லாவற்றுக்கும் முன்னர் ஞானமே உண்டாக்கப்பட்டது. கூர்மதி கொண்ட அறிவுத்திறன் என்றென்றும் உள்ளது. உயர்வானில் உள்ள கடவுளின் வாக்கே ஞானத்தின் ஊற்று. என்றும் உள்ள கட்டளைகளே அதை அடையும் வழிகள், அதை அடையும் வழிகள். ஞானத்தின் ஆணிவேர் யாருக்கு வெளியிடப்பட்டது? அதன் நுணுக்கங்களை அறிந்தவர் எவர்? ஞானத்தின் அறிவாற்றல் யாருக்கு தெளிவாக்கப்பட்டது? அதன் பரந்த பட்டறிவை புரிந்து கொண்டவர் யார்? ஆண்டவர் ஒருவரே ஞானி ஆவார். தம் அரியணையில் வீற்றிருக்கும் அவர் பெரிதும் அச்சத்திற்கு உரியவர். அவரே ஞானத்தை படைத்தவர், அதனை கண்டு கணக்கிட்டவர், தம் வேலைப்பாடுகளை எல்லாம் அதனால் நிரப்பியவர். தம் ஈகைக்கு ஏற்ப எல்லா உயிர்களுக்கும் அவரே அதை கொடுத்துள்ளார். தம் மீது அன்பு கூறுவோருக்கு அதை வாரி வழங்கியுள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார். பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். பூ உலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. உமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது. நீர் தொன்று தொட்டே நிலைத்துள்ளீர். பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை. ஆண்டவரே, என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும். பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 14 முதல் 29 முடிய. அக்காலத்தில் பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகிய மூவரும் மற்ற சீடரிடம் வந்தபோது பெருந்திரளான மக்கள் அவர்களை சூழ்ந்திருப்பதையும் மறைநூல் அறிஞர் அவர்களுடன் வாதாடுவதையும் கண்டனர். மக்கள் அனைவரும் இயேசுவை கண்டவுடனே மிக வியப்புற்று அவரிடம் ஓடிப்போய் அவரை வாழ்த்தினர். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இவர்களோடு எதை பற்றி வாதாடுகிறீர்கள் என்று கேட்டார். அப்போது கூட்டத்திலிருந்து ஒருவர் அவரை பார்த்து, போதகரே, தீயாவி பிடித்து பேச்சிழந்த என் மகனை உம்மிடம் கொண்டு வந்தேன். அது அவனை பிடித்து அந்த இடத்திலேயே அவனை கீழே தள்ளுகிறது. அவன் வாயில் நுரை தள்ளி பற்களை நெரிக்கிறான். உடம்பும் விரைத்து போகிறது. அதை ஓட்டிவிடும்படி நானும் சீடரிடம் கேட்டேன், அவர்களால் இயலவில்லை என்று கூறினார். அதற்கு அவர் அவர்களிடம், நம்பிக்கையற்ற தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்?
எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும்? அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கூறினார். அவர்கள் அவனை அவரிடம் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடன் அந்த ஆவி அவனுக்கு வலிப்பு உண்டாக்க அவன் தரையில் விழுந்து புரண்டான். வாயில் நுரை தள்ளியது. அவர் அவனுடைய தந்தையை பார்த்து, இது இவனுக்கு வந்து எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர், குழந்தை பருவத்திலிருந்து இது இருந்து வருகிறது. இவனை ஒழித்துவிட தீயிலும் தண்ணீரிலும் பலமுறை அந்த ஆவி இவனை தள்ளியதுண்டு. உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்றார். இயேசு அவரை நோக்கி, இயலுமானாலா? நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்றார். உடனே அச்சிறுவனின் தந்தை, நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மையை நீங்க உதவும் என்று கதறினார். அப்பொழுது மக்கள் கூட்டம் தம்மிடம் ஓடி வருவதை இயேசு கண்டு அந்த தீய ஆவியை அதட்டி, ஊமை செவிட்டு ஆவியே, உனக்கு கட்டளையிடுகிறேன், இவனை விட்டு போ, இனி இவனுள் நுழையாதே என்றார். அது அலறி அவனுக்கு மிகுந்த வலிப்பு உண்டாக்கி வெளியேறியது. அச்சிறுவன் செத்தவன் போல் ஆனான். ஆகவே அவர்களுள் பலர், அவன் இறந்துவிட்டான் என்றனர். இயேசு அவன் கையை பிடித்து தூக்கிவிட்டார். அவனும் எழுந்தான். அவர் வீட்டில் நுழைந்ததும் அவருடைய சீடர் அவரிடம் தனிமையாக வந்து, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டனர். அதற்கு அவர், இவ்வகை பேய் இறைவேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. ஞானத்தின் ஊற்றே இறைவா, ஞானமெல்லாம் உம்மிடமே இருந்து வருகிறது. நாங்களும் அதே ஞானத்தால் நிரப்பப்பட, ஞானமுள்ளவர்களாய் செயலாற்ற, ஞானத்தின் தன்மை எங்களிடம் வெளிப்பட, எது உண்மை எது பொய் என்பதை அறிந்துணரவும், நன்மை தரக்கூடியது எது தீமை தரக்கூடியது எது என்பதை பிரித்தாளவும், நன்மையானவற்றை நாடி தேடி உம் சாட்சியாக வாழவும், தீமையை சாத்தானை ஒதுக்கி புறம் தள்ளி நன்மையானவற்றை பற்றி கொண்டு வாழவும் ஆண்டவரே உம் வரம் வேண்டி செபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி அருளும். எத்தீங்கும் எங்களுக்கு நேரிடாமல் தூய ஆவியினுடைய வல்லமையால் எங்களை வழிநடத்தி காத்தருளும். தேவ அன்னையினுடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் பரிந்து பேசுதலும் எங்களுக்கு உறுதுணையாகவும், அனைத்து புனிதர்களுடைய பரிந்துரையின் பயனையும், வானதூதர்களுடைய இடைவிடா காவலில் நாங்கள் வாழவும் ஆண்டவரே உம் அருளு ஆசிருக்காக இவ்வேளையில் உருக்கத்தோடு வேண்டி மன்றாடி செபிக்கிறோம். ஆசிர்வதியும் அரவணைத்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். ஆமீன். ஞானமெல்லாம் ஆண்டவரிடமிருந்தே வருகின்றது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஜூன் மாதம் 5ஆம் தேதி கடந்த 2024ஆம் ஆண்டு நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையத்திலிருந்து சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் என்கிற 2 பேர் விண்வெளி ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்படுகிறார்கள்.
அந்த விண்வெளியில் அவர்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கும் போது திடீரென்று அதில் ஏற்படுகிற கோளாறினால் தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. பிறகு அவர்களால் அந்த விண்வெளியிலிருந்து மீண்டும் திரும்பி பூமிக்கு வர முடியாத ஒரு இக்கட்டான நிலை வருகிறது. இப்படியாக சென்றவர்களுக்கு என்ன நேரிட்டது? அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா, இறந்து விட்டார்களா என்கிற ஐயப்பாடு மிகுந்த அச்சத்தை, கலக்கத்தை உருவாக்கியது. இதன் அடிப்படையில்தான் சில நாட்களுக்கு முன்பாக அவர்கள் உயிரோடு இருப்பதை உறுதி செய்தார்கள். 8 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் அவர்கள் இந்த பூமிக்கு திரும்ப போகிறார்கள் என்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இந்த உலகத்திற்கு தெரிவித்தார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, 8 மாத கால அளவு விண்வெளியில் எந்தவிதமான தொடர்பும் இல்லாமல் அவர்களால் எப்படி எல்லாவற்றையும் சகித்து கொண்டு அந்த இடத்தில் இருக்க முடிந்தது என்றால் அவர்களின் நம்பிக்கை ஒன்றுதான். அவர்களிடத்தில் இருந்த அந்த நம்பிக்கை தான் மீண்டும் அவர்களை இந்த பூமிக்கு கொண்டு வரப்போகிறது. அவர்களிடத்தில் இருந்த அந்த அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கை தான் அவர்களை இந்நாள் வரை உயிரோடு வைத்திருக்கிறது. அவர்கள் கொண்டிருந்த இறை நம்பிக்கைதான் அவர்களை உயிரோடு வாழச் செய்து கொண்டிருக்கிறது. என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஞானமெல்லாம் ஆண்டவரிடமிருந்தே வருகிறது. கடல் மணலையோ, மழை துளியையோ, முடிவில்லா காலத்தையோ யாரால் கணக்கிட முடியும்? வான்வெளியினுடைய உயரத்தையோ, நில உலகினுடைய அகலத்தையோ, கடலின் ஆழத்தையோ யாரால் கண்டறிய முடியும்? எவராலும் இவற்றை இன்றளவுக்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை. விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது, அறிவியல் தொழில்நுட்பம் நன்றாக வளர்ந்திருக்கிறது. ஆனாலும் இவற்றையெல்லாம் கணக்கிடவும் முடியாது, அளந்து சரியாக குறிப்பிடவும் முடியாது. ஏனென்றால் இவற்றை உருவாக்கிய ஞானம் இறைவன் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த ஞானத்தின் ஊற்று இறைவன். இறைவனில்தான் இவை எல்லாமே ஊற்றெடுக்கின்றன. இந்த உலகத்தை, அண்ட சராசரங்களை, கோள்களை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களை, படைப்புகளை, உங்களை, என்னை படைத்தவர் இறைவன். அவருடைய ஞானம் பெரிது, அவருடைய அறிவாற்றல் பெரிது. அந்த ஞானத்தை அறிந்து கொள்வதற்கான நம்பிக்கை நம்மிடத்தில் துளிர்விட வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அந்த ஞானத்தை நாம் அடையக்கூடிய வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்று கடைபிடிக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, ஞானத்தின் ஊற்று இறைவன். அந்த ஞானத்தை, அந்த இறைவனை கண்டுகொள்ளக்கூடிய வழி அவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகள் என்று சொல்லுகிறது ஆண்டவருடைய இறைவார்த்தை. இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்தில் இவற்றினுடைய உண்மைத்தன்மை வெளிப்படுவதை நம்மால் உணர முடிகிறது. நற்செய்தி வாசகத்தில் ஒரு பேச்சு இழந்த மகனை, தீய ஆவியினால் பீடிக்கப்பட்டிருக்கிற ஒரு மகனை சீடர்களிடத்தில் கொண்டு வருகிறார்கள். சீடர்களால் அந்த பேயை விரட்ட முடியவில்லை. அந்த மகனுக்கு புது வாழ்வை தர முடியவில்லை. அற்புத அதிசயங்களை செய்ய முடியவில்லை. அப்பொழுது அவர்கள் இயேசுவை அணுகிச் செல்கிறார்கள். ஞானத்தின் ஊற்றாகிய கிறிஸ்துவிடத்தில் வருகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து, இதோ இந்த மனிதனை பேய் பிடித்திருக்கிறது, இந்த மகனை அது வாட்டி வதைக்கிறது,
அவனை கீழே தள்ளுகிறது. அவனுடைய வாயிலெல்லாம் நுரை தள்ளுகிறது. அவனுடைய உயிருக்கு ஆபத்து வந்துவிட்டிருக்கிறது. போதகரே, எங்களுக்கு வேறு வழி இல்லை. நாங்கள் யாரிடத்தில் போவோம் என்று தெரியவில்லை. உம்மிடமே நாங்கள் தஞ்சமடைந்திருக்கிறோம். இந்த பேயை ஓட்டி விடுமாறு உம்மிடத்தில் கெஞ்சி கேட்கிறோம். ஏனென்றால் இந்த பேயை விரட்டும்படி உம் சீடர்களிடத்தில் கேட்டுக்கொண்டோம். ஆனால் அது அவர்களால் இயலவில்லை என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு சற்று கோபப்படுவதை பார்க்கிறோம். நம்பிக்கையற்ற தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும் என்று சொல்லி அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று குறிப்பிடுகிறார். அதன் பிறகு அந்த மகனுக்கு ஆண்டவர் இயேசு சுகம் தருவதை, தீய ஆவியை விரட்டுவதை, அவருக்கு மறுவாழ்வு கொடுப்பதை நற்செய்தி வாசகம் சான்று பகர்கிறது. பிரியமானவர்களே, அவர்களை பார்த்து ஆண்டவர் இயேசு கேட்கிற போது அவர்கள் சொல்லுகிறார்கள், உம்மால் இயலுமானால் இந்த மகனுக்கு நீங்கள் நற்சுகத்தை தாருங்கள் என்று கேட்கிறார்கள். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இயலுமானாலா? நம்புகிறவர்களுக்கு எல்லாம் நிகழும் என்கிறார். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை இல்லை என்றால் நம்மால் ஒரு நிமிடம் கூட வாழ முடியாது. 8 மாத காலம் சிந்தித்து பாருங்கள். அந்த விண்வெளியில் எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் உணவு அவங்களுக்கு எப்படி இருந்தது தெரியல, குடிப்பதற்கு தண்ணீர் இருந்ததா தெரியல, சுவாசிக்க காற்று இருந்ததா தெரியல. இவை அனைத்திற்கும் மத்தியில் நம்பிக்கையினால் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். அதே நம்பிக்கையினால் உயிரோடு அவர்கள் இந்த மண்ணிற்கு திரும்புவார்கள். மீண்டுமாய் அவர்கள் நம் மத்தியில் இருந்து கொண்டு வாழ்வார்கள் என்பது எல்லாம் நம்பிக்கை. அந்த உறுதியான நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கையிலும். அந்த உறுதியான நம்பிக்கை வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வல்லமை உண்டு, ஆற்றல் உண்டு. செவிட்டு தீ ஆவியே, உனக்கு கட்டளையிடுகிறேன், இவனை விட்டு போ, இனி இவனுள் நுழையாதே என்ற அதிகாரத்தோடு ஆண்டவர் அந்த பேயை விரட்டுவதை பார்க்கிறோம். அதன் வழியாய் இறை வல்லமை அந்த இடத்தில் வெளிப்படுகிறது. நமக்கும் நம்பிக்கை இருந்தால், இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான விசுவாசம் இருந்தால், அந்த நம்பிக்கையினால், விசுவாசத்தினால் எதை நாம் கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்ளுகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய அருளினால் அது நமக்கு கிடைக்கப் பெறுகிறது. அந்த சீடர்கள் வந்து கேட்கிறாங்க, அந்த பேயை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை கேட்கிறாங்க. ஆச்சரியமா கேட்கிறாங்க. இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது. இறை நம்பிக்கையும் விசுவாசமும், இறை வேண்டலும் நோன்பும் தவமும் ஒரு மனிதனை பக்குவப்படுத்துகிறது, இறைவனோடு இணைக்கிறது. இறைவனுடைய அருள் வரங்களை பெற்றுக்கொள்ள அது பெரும் உதவியாக இருக்கிறது. அதன் வழியாய் ஒரு மனிதனால் ஆற்றல் மிக்கவனாக, தீய சக்தி எதிர்க்கக்கூடியவனாக இந்த உலகத்தில் வாழ முடியும். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த புதிய நாளில் அடியெடுத்து வைத்திருக்கும் நாம் நம்பிக்கையோடு அடியெடுத்து வைப்போம். இறைவன் நம்மோடு இருக்கிறார். இறை ஆவி நம்மை வழிநடத்துகிறது. தேவ அன்னை நமக்கு பக்கபலமாகவும், அனைத்து புனிதர்களுடைய பரிந்து பேசுதலும், காவல் தூதர்களுடைய இடைவிடா காவலிலும் நலமோடு இந்த நாளில் வாழ வாழ்த்துகிறேன், செபிக்கிறேன். ஆமீன். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதையேற்றருள் தெய்வமே, நாங்கள் தருகின்ற காணிக்கை. நிலையற்ற உலகை நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம்.
நிலையற்ற உலகை நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தும் கண்ணீர் பூக்களை உந்தன் பாதத்தில் காணிக்கையாக்கவே இன்று உம்மை நாடினோம். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது மாட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எங்கள் மீட்பிற்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாற்றுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலேயே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலேயே ஓசன்னா. ஆண்டவரே, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திரும்ப நின்று மக்குழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமெது நோக்கும் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகோளின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வை பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து நாம் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், 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 சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். இறைவன் அழைக்கின்றார் இனிய உணவிற்கு. இறைகுலமே நாம் இணைந்து சென்றிடுவோம். இறைவன் அழைக்கின்றார் இனிய உணவிற்கு. இறைகுலமே நாம் இணைந்து சென்றிடுவோம். பன்னிரு சீடர்களை பந்தியிலே அமர்த்தி பாதம் கழுவினார். பணிந்து வாழ்ந்திடவே பாதம் கழுவினார். பணிந்து வாழ்ந்திடவே. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். குருக்களுக்கான ஜெபம். விண்ணக தந்தையே, நித்திய முதல் குருவாகிய உம் திருமகனின் முகத்தை நோக்கி அவரின் பொருட்டு உமது குருக்களின் மேல் இரக்கமாயிரும். குருத்துவ அழைப்பின் அருளை அவர்கள் நன்கு உணரச் செய்தருளும். அழகை அவர்களை வெற்றி கொள்ளாதிருக்கும் பொருட்டு அவர்களை உமது அரவணைப்பில் காத்தருளும். ஓ இயேசுவே, சோதனையில் வேதனையுறும் குருக்களுக்காகவும் தனிமையில் வாடும் குருக்களுக்காகவும் மரணப்படுக்கையில் இருக்கும் குருக்களுக்காகவும் இறைஞ்சுகிறேன். எனக்கு திருமுழுக்களித்த குருவுக்காகவும்
எனக்கு பலமுறை பாவ பொறுத்தல் அளித்த குருவுக்காகவும் என் துணையுடன் திருப்பலி நிறைவேற்றி எனக்கு உம் திருவுடலையும் குருதியையும் அளித்த அனைத்து குருக்களுக்காகவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றேன். ஓ இயேசுவே, எல்லா குருக்களையும் உமது அன்பின் அரவணைப்பில் காத்து அவர்களுக்கு தேவையான ஆசீரையும் அவர்கள் என்றென்றும் தங்கள் அழைத்தலில் நிலைத்திருக்கும் அருளையும் பொழிந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவரே, நீரே உலகிற்கு வந்த வாழும் கடவுளின் மகனாகிய மெஸ்ஸியா என நம்புகிறேன். செபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வுகளின் வழியாக கிறிஸ்துவனுடைய மீட்பின் பிணையை பெற்றுக் கொண்டுள்ளோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை துய்த்துணர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்பிக்கையினால் கிறிஸ்துவுக்கு உகந்தவர்களாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, துலங்கிடும் மணியே, கலங்குவோர் கதியே, காத்திடுவாய் தாயே. கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, துலங்கிடும் மணியே, கலங்குவோர் கதியே, காத்திடுவாய் தாயே. மாதர்களின் மாதிரியே, மாயிருளில் ஒளி தாரகையே, மாதர்களின் மாதிரியே, மாயிருளில் ஒளி தாரகையே, மாதரசி மன ஒளி தாராய், மாசு அகல செய்வாய். கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, துலங்கிடும் மணியே, கலங்குவோர் கதியே, காத்திடுவாய் தாயே. எங்களை காத்திடுவாய் தாயே, எங்களை காத்திடுவாய் தாயே.